அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் முதல் கண் வணக்கம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குங்க. அதாவது இருக்கிறப்ப அந்த பொருளோட அருமை தெரியாது, அது இல்லாதப்போ தான் அதோட அருமை தெரியும்னு. எதுக்கடா சம்மந்தம் இல்லாமல் இப்படி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, கொற்ற மலையில் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பாருங்கள். ஒரு கார்டனுக்குள்ளே போயிட்டுருக்கேன். இந்த கார்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்டது. சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயமே கிடையாதுன்னு உங்களில் பல பேருக்கு தெரியும். தெரியாதவங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிங்க. சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயங்கிறதே கிடையாதுங்க. இந்த நாட்டில் விவசாயம் இல்லைனாலும், ஆனால் இங்கே உள்ள ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தோட முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா இதை வந்து தனி ஒரு கிளாஸாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து காய்கறி எப்படி விளைய வைக்கணும், விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிளாஸாகவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு விவசாயத்தோட முக்கியத்துவத்தை இப்போலேருந்து கற்றுக் கொடுத்தா தான் ஃப்யூச்சரில் வந்து அவங்க விவசாயத்தை மதிப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா விவசாயமே பண்ணாத நாடு வந்து விவசாயத்தை பற்றி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிக்கு தேவையான எந்த ஒரு இதுவுமே எந்த ஒரு அரசாங்கமும் பண்ணுறது கிடையாது. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அப்புறம் அரசாங்கம் டாபிக் அமையிடும். சிங்கப்பூரில் விவசாயங்கிறதே கிடையாதுங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள்லாம் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா சைனா, மலேசியா, இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னமோ தெரியல, இவங்களுக்கு வந்து விவசாயத்து மேலே அவ்வளோ ஒரு காதலாக என்னன்னு தெரியலை. சின்ன குழந்தைங்கள்லேருந்தே விவசாயத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கார்டனுக்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தாங்க எனக்கே தெரிஞ்சு நம்ம ஊரில் பார்க்க முடியாத காய்கறிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். மேலும் இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம ரியல் ஹீரோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இடத்த பார்த்தீங்களா, ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு கடற்கரை, இன்னொரு சைடு ஹைவே ரோடு. இதுக்கு இடையில இருக்கிற அந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டையாக கட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மேல் அமைச்சு, நம்ம ஊரில் வந்து இந்த மாடி தோட்டம்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு வச்சுருக்காங்க. எப்படியெல்லாம் ஹைடெக்காக வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்க பல பேர்த்துக்கு தெரியாதுங்க. அதாவது இந்த வந்து அவரைப்பூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரையிலே வந்து பார்த்திங்கன்னா பல வகையான அவரை வச்சுருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை சிக்கனமாக கம்மி பண்ணி எப்படி பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இன்னும் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி அவரைக்கொடியை பார்த்ததே இல்லை? பாருங்கள், அவரைக்கொடியை வந்து நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தாழி வந்து திருஷ்டிக்குன்னு சொல்லி கட்டி தொங்க விட்ருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள் கத்தாழையும் வச்சுருக்காங்க. குப்பைமேனி நம்ம ஊரில் வந்து குப்பையில் விளையிறதுன்னு சொல்லுவாங்க. அதை பாருங்கள், இங்கே வந்து ஒரு தோட்டமாக அமைச்சு அதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது கீரை வகைகளோடு சேர்த்து. கரெக்டாக நான் வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சரியான மழைங்க. அதாவது நான் ரூம்லேருந்து கிளம்பும்போது மழையே இல்லை. இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை. அதே மாதிரி இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கில் தாங்க இந்த இடம் வச்சுருக்கு. இதே மாதிரி வந்து சிங்கப்பூரில் நிறைய இடம் வச்சுருக்காங்க. ஆனால் நான் இருக்கிற இடத்துலேருந்து பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கில் தான் இருந்துச்சு. அதனால தான் இங்கே போய் வீடியோ எடுத்தோம். மேலும் இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு, சிங்கப்பூரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரியல் ஹீரோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி ஊரில் விவசாயத்தை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு நிறையா பேர் அலைஞ்சிட்டு இருப்பானே, அவனுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ அனுப்பிச்சு, தம்பி சிங்கப்பூர் எவ்வளோ பெரிய ஹைடெக் சிட்டி, அதுவே பாரு, விவசாயத்தை பற்றி சின்ன குழந்தைங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு, திருந்துங்கடான்னு சொல்லுங்கள்.
ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கில் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டன் அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கு தெரியும், தெரிஞ்சாலும் அது இருக்கிறதுலே பெரிய பீச் அது எந்த இடம்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கில் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த கார்டன் அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி இங்கே இருக்கிற புல்லெல்லாம் விளைஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து கீழே பதியம் போடுற மாதிரி, நம்ம ஊரில் விளைய மாதிரி இங்கே சாதாரணமாக புல் விளையாது. இவங்களாம் மேக் பண்ணுறது அதெல்லாம், அதாவது தரைக்கு மேலே புல் நம்ம விளைய வச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வளரும். நம்ம இப்போ பஸ் எடுக்க போனோம்னா இந்த பீச்சிலேருந்து ரோடை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஆனால் ரோடை வந்து மேலால் கிராஸ் பண்ண முடியாது, கீழே சப்வேல தான் கிராஸ் பண்ணணும். கீழே நம்ம சப்வேல கிராஸ் பண்ணுறதுக்கு ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் செவுறு கட்டியிருப்பாங்களே, இங்கே பார்த்தீங்களா கண்ணாடியிலே கட்டியிருக்காங்க. இது வந்து கண்ணாடி வந்து பாக்ஸ் கல் மாதிரியே இருக்கும். அது 2 சைடும் கண்ணாடி தான் பார்க்குறதுக்கு. நம்ம அதை வச்சு செவுறு மாதிரியே கட்டிடுவாங்க. சிங்கப்பூரில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேம்பும் அடிச்சிருப்பாங்க, படிக்கட்டும் இருக்கும், லிஃப்ட்டும் இருக்கும். அதாவது அதிகமாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் போயிடுவாங்க, கம்மியாக இருந்தால் படிக்கட்டில் நடந்துருவாங்க. அப்புறம் எதுக்கிட்ட இந்த மாதிரி ரேம்ப் அடிச்சிருக்காங்கன்னு கேட்குறீங்களா? இது வேறு ஒன்றும் இல்லைங்க. சிங்கப்பூரில் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போகலாம். அது நம்ம வந்து நார்மலாக இருக்கவங்க வந்து எஸ்கலேட்டர் படி இதுமாதிரி இதில் போயிடுவோம். இந்த ஹேண்டிகேப்டெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வண்டி வச்சுருப்பாங்க, அவங்களே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அந்த வண்டியில் அவங்களும் எல்லா இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் மேக்ஸிமம் நீங்கள் எங்கே போனாலும் சரி, அதாவது ஷாப்பிங் மால், ஏதாவது ஹோட்டல், எங்கே போனாலும் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல தான் அவங்க அந்த ரூட்டில் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம அப்படியே படிக்கட்டில் போயிட வேண்டியதான். படிக்கட்டில் போய்ட்டு கீழே சப்வேக்குள்ளே போய் மேலே ஏறினோம்னா நம்ம பஸ் ஏற இடம் வந்துடும். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூரில் வந்து வேலை பார்க்குறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. மேலும் இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம ரியல் ஹீரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.